ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரதபார்வணேந்துவதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்தியா பாவனராமகிருஷ்ணச்சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்தபக்தஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீயசரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். தற்கொலைக்கு ஊசி போதும், பிறரை கொல்லவோ கத்தி கபடா வேண்டும். தன்னைத்தானே கடை தேற்றிக் கொள்ள சிறிது படிப்பறிவு போதும், பிறருக்கு உபதேசிக்கவோ நிறைய படிப்பறிவு வேண்டும் என்றவரல்லவா ராமகிருஷ்ணர். சாரதாமணிக்கு சுயமாக கத்தியும் கபடாவும் வேண்டாம். ஆனால் எதிர்காலத்தில் அவளிடமிருந்து ஞான போதனை பெற பலர் வருவார்கள். தம்மை தேடி நாஸ்திகர்களும் சந்தேக பிரகிருதிகளும் பலர் வரப்போவது இல்லை. சாரதையை தேடி வரப்போகிறவர்கள் பெரும்பாலும் தாமே விரும்பி பலி ஆகிறவர்கள். அவர்களை கொல்வதற்கு, அதாவது அவர்களின் அகங்காரத்தை கொல்வதற்கு அவளுக்கு சில சிறிய ஆயுதங்களையாவது தர வேண்டும் என எண்ணம் கொண்டார் ராமகிருஷ்ணர். அதற்கு அவளை தயார்படுத்தவே போதனையை தொடங்கினார். ஆஹா, சாரதாவும் ராமகிருஷ்ணரும் எத்தனை விதமான பாவன முறைகளில் தொடர்பு கொண்டார்கள். வெளிப்பார்வைக்கு கணவன் மனைவி, இவரது உள்ளுக்குள்ளோ மகன் தாய் என்றே எண்ணினார். அவள் உள்ளுக்குள்ளே தெய்வம் அடியாள் என்று கருதினாள். இப்போது குரு சிஷ்யர்களாகிறார்கள். பிறகு இவர் பக்தராகவும் அவள் பகவதியாகவும் ஆவதையும் பார்க்க போகிறோம். யாக்ஞவல்க்ய மகரிஷி தம் தூய பத்தினி மைத்ரேயிக்கு உபதேசம் செய்த உபனிஷத காலம் மீண்டும் உயிர் கொண்டது. மீண்டும் காமார்புகூரில் நடந்தது. சாரதை சிறிது காலமே ஏட்டுக்கல்வி பயின்றாள். அக்காலத்தில் பெண்களுக்கு தாய்மார்கள் சொல்லித் தருகிற பாடல்களிலேயே புராண இத்திஹாச போதனையும் பண்பு போதனையும் நடந்துவிடும். தயிர் கடைந்து கொண்டே அம்மா பாடுவாள். குழந்தை கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டு விடும். அதன் மனதையும் கடைந்தாகிவிடும். பவுல்கள் என்கிற நாடோடி கூட்டத்தார் வீடு வீடாக வந்து யாச்சகம் கேட்கும்போது அரிய பெரிய உபதேசங்களையும் கதைகளையும் பாட்டிலே தந்துவிட்டு போய்விடுவார்கள். யாத்ரா எனப்படும் தெருக்கூத்து போன்ற நாடகங்களும் கல்வியை உள்ளடக்கியவையே. இவ்வாறு உழைப்பிலே குழைத்தும் கலையிலே இழைத்தும் வழங்கப்பட்ட கல்வியை அன்னை சாரதையும் பெற்றிருந்தாள். இப்போது மகா குருவான பகவான் ராமகிருஷ்ணரிடம் படிக்கத் தொடங்கினாள். சாரதைக்கு வேதாந்த, தந்திர, யோக சாஸ்திரங்களை பாடமாக ராமகிருஷ்ணர் போதிக்கவில்லை. கத்தி கபடாவே கிடையாது. பெரிய போதனைகளையும் எளிமையில் தந்தார். அவள் ஓயாமல் உழைக்கிற உழைப்புக்கு ஊக்கம் தந்தார். அந்த உழைப்பிலேயே பல உவமைகளை தேடி உபதேசம் தந்தார். தனியாக புத்தகம், வகுப்பு, பாடம் என்றில்லாமல் உலகில் நிகழும் சகல சம்பவங்களுக்குள்ளும் பாடங்களை யாத்து அவளுக்கு போதித்தார். சாரதே, மழை ஜலத்தை பாத்தியா? அது மேட்டு நிலத்திலே தங்கி நிற்கிறதே இல்லை. பள்ளமா இருக்கிற இடங்களை தேடித்தான் போய் தேங்குகிறது. அது மாதிரிதான் தங்களை உசத்தியா நினைச்சுண்டு தற்பெருமையும் கர்வமும் பிடிச்சவா கிட்டே ஈஸ்வர கிருபை நிற்காது. பணிவாக இருக்கிறவா கிட்டத்தான் அது தேங்கி நிற்கும் என்று படிப்புக்கு அக்ஷராபியாசம் தொடங்கினார். போதிக்கப்படாமலே அவளுக்கு பணிவும் அவர் உபதேசித்த மற்ற பல பண்புகளும் தெரியும். ஆனால் அந்த பண்புகளை அவர் விளக்குவது போல அவளுக்கு எடுத்து சொல்ல தெரியாது. மல்லிகை புஷ்பத்திடம் உன்னுடைய சுகந்தத்தை பற்றி வியாசம் எழுது என்றால் அதற்கு எழுத தெரியுமா? அப்படித்தான் இருந்தாள் சாரதை. ஆனால் எதிர்காலத்தில் பிறரை உத்தேசித்து அவள் சிறிது விளக்கவும் அறிந்திருக்க வேண்டும் என்றே அவர் போதனையை தொடங்கினார். நீரை ஏந்தி கொள்ளும் பள்ளம் போலவே அவரது உபதேசத்தை ஏந்தி கொண்டது சாரதையின் உள்ளம். அவர் சொன்னதை உன்னிப்புடன் செவிமடுத்த சாரதை, நீங்க சொன்னதிலேருந்து எனக்கு இன்னொன்று கூட தோணுறது என்று கூறி அவரது முகத்தை பார்த்தாள் ஆர்வமாக. அவருக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சொல்லு என்று ஊக்கி உற்சாகப்படுத்தினார். ஜலம் பள்ளத்தை நோக்கி பாயறது. அதோ பாருங்க, அங்கெல்லாம் ஜலம் வற்றி கொண்டே இருக்கு. சூரியனின் கிரணம்தானே அந்த ஜலத்தை மேலே தூக்கிண்டு போறது. மனுஷ மனசு கீழே தான் போகும்.
ஆனால் சுவாமியோட அனுகிரகம் அதை மேலே தூக்கிண்டு மகா பெரிய அகத்துக்காரரிடம் நாமும் பெரிய விஷயம் பேசுகிறோம் என்றெண்ணி கண்களை மூடிக்கொண்டாள் சாரதை. மூடிய கண்களுடன் பாலாக விளங்கிய அந்த முகத்தில் சூரிய கிரணங்கள் திண்ணென படிந்தன. சபாஷ் சபாஷ், பலே, பேஷ் என்று ஆர்ப்பரித்தார் ராமகிருஷ்ணர். அற்புதமான சிஷ்யரை கண்டுபிடித்து விட்டால் குரு அடைகிற ஆனந்தத்துக்கு ஈடு உண்டா? சத்குரு கிடைக்க வேண்டும் என்று சிஷ்யன் ஏங்குவது போல சத்தான சிஷ்யன் கிடைக்க வேண்டும் என்று குரவர்கள் ஏங்குவதும் உண்டே. சூரிய ரஷ்மி தன்னை தூக்கிறதுக்கு ஜலம் எந்த தடையும் உண்டாக்கி இல்லை. ஆனால் பகவான் அனுகிரகம் கிடைக்க முடியாதபடி ஜீவன் எத்தனையோ தடைகளை உண்டாக்கிக்கிறான். ஜனங்களுக்காக தன்னலம் இல்லாமல் உழைக்கிறது, பகவானை நினைச்சு பிரார்த்திக்கிறது, இந்த இரண்டும் தான் தடையை விலக்கும் என்று அவர் கூறும்போதே சாரதை குறுக்கிட்டாள். ராத்திரி கூட சொன்னேளே, உலகத்துக்காகவும் உழைக்கணும், ஆனால் புகை மூட்டத்திலே இருக்கிற மாதிரி அதிலேயே இருந்துட்டா ஆபத்து. அப்பப்போ வீட்டை விட்டுட்டு 3 நாளாவது ஏகாந்த தியானம் பண்ணணும்னு ராமகிருஷ்ணர் அவளை அகழ்ந்து விடுவது போல பார்த்தார். இவள் உலகத்தை விற்று 3 நாட்கள் ஏகாந்த தியானம் என்று அமர்ந்தால் என்ன ஆகும்? ஏகாந்தமாக முடிவான ஒன்றையாக ஒடுங்கி விடுவாள். இவள் உலகத்தில் உதாரணமாக இருக்க வேண்டியவள் அல்லவா? ஆமாம், ஆனால் நீ வீட்டை விட்டு போகவே வேண்டாம். தினந்தோறும் வீட்டிலேயே தெய்வ ஞாபகத்தை விடாமல் தியானம் செஞ்சாலே போதும் என்றார் ராமகிருஷ்ணர். அவ்வாக்கை கடைசி வரை காப்பாற்றி துறவு பூணாத கிருகிணியாக இருந்தாள் அவள். இருவரும் வீடு நோக்கி நடந்தார்கள். குடத்து மேலே செம்ப வச்சுண்டு வர என்னோட பேசிண்டு இருக்க, எதிரே வரதையெல்லாம் கவனிக்கவும் செய்யற. ஆனாலும் குடங்கள் உருளாமலும் ஏதோ ஒரு உள் நினைவிலே அதைத்தான் மத்தியமா வச்சுட்டு இருக்கே. அப்படியேதான் காரியங்கள் எத்தனை இருந்தாலும் உள் நினைவு ஒன்று அம்பாளை சுற்றியே இருக்கணும். ஒரு கையினாலே கம்பத்தை இறுக்கி பிடிச்சுண்டு இன்னொரு கையை இஷ்டத்துக்கு வீசியபடி குழந்தைகள் கிருகிருன்னு சுத்தும் பாரு. அந்த மாதிரி ஒரே சமயத்திலே ஒரு கை சர்வேஸ்வரியிடமும் ஒரு கை உலகத்திடமுமாக பழகிக்கணும். அன்னன்னிக்கும் உலக வேலை ஓயரப்போ 2 கையாலும் அம்பாளின் பாதார விந்தங்களை அழுந்து பிடிச்சுக்கணும். வீடு வந்து விட்டது. சாரதை சமையற்கட்டுக்கு போய்விட்டாள். அவர் சொன்னதையெல்லாம் அவளுக்குள் பயிராக தொடங்கின. முதலில் அன்பை கொட்டி அவளது மனதை நன்றாக ஈரமாக்கிவிட்டு பிறகு அவர் தூவிய உபதேச விதைகள் ஜம் என்று முளைவிட்டன. விதை தூவிய பூமியும் மிக உயர்வானதாயிற்றே. அன்னை தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.